வணக்கம். அருட்பெருஞ்சோதி அகவல். இது ஒரு மிகப்பெரிய படைப்பு. அதிலிருந்து சில வரிகளை நீங்க எங்களுக்கு அனுப்பியிருந்தீங்க. ஆமா. மேலோட்டமா பார்த்தா இது ஒரு பக்தி பாடல் மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையிலே இது ஒரு ஒரு பிரபஞ்ச வரைபடம். சரிதான். நம்மளோட நோக்கம் என்னன்னா 140 முதல் 143 வரை உள்ள இந்த குறிப்பிட்ட வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற தத்துவ படிகளை ஒவ்வொன்னா திறந்து பார்க்க போறோம். இது பிரபஞ்ச சக்திக்கும் ஒரு தனி மனுஷனோட ஆன்மாவுக்கும் உள்ள தொடர்பை விளக்குற ஒரு அற்புதமான பகுதி. உள்ள போலாமா? கண்டிப்பா. இந்த வரிகளோட அழகே அதுதான். பிரபஞ்சத்தோட எல்லையற்ற தன்மையில ஆரம்பிச்சு, கண் சிமிட்டுற நேரத்துல ஒரு தனி நபரோட மிக அந்தரங்கமான அனுபவத்துக்குள்ள வந்து சேரும். ஆமா, அந்த பயணம். அந்த பயணம் தான் இந்த பகுதியோட சிறப்பு. இது ஒரு தத்துவ பயணம் மாதிரி. ஆமா, முதல் வரிகளே ரொம்ப அதிரடியா இருக்கு. வல்லப சக்திகள் அருட்பெரும் ஜோதி வகையெல்லாம் அளித்த அருட்பெரும் ஜோதி. இந்த வல்லப சக்திகள் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போதே ஏதோ பெரிய பெரிய சக்திகளை பத்தி பேசுற மாதிரி தோணுது. ம் எல்லா விதமான ஆற்றல்களா? இதுக்குள்ள என்னென்ன அடங்கும்? நீங்க சொல்றது சரிதான். வல்லப சக்திகள் அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள ஆற்றல்கள்னு அர்த்தம். அதாவது இந்த பிரபஞ்சத்துல நீங்க பார்க்காத கற்பனை செய்ய முடியாத எல்லா விதமான திறன்களுக்கும் சக்திகளுக்கும் மூல காரணம் அந்த அருட்பெருஞ்சோதி தான் அப்படின்னு இந்த வரி சொல்லுது. ஓஹோ. அதுல அடுத்த வார்த்தையை பாருங்க. வகையெல்லாம் அளித்த. இது ரொம்ப முக்கியம். ஒரு குறிப்பிட்ட சக்தியை மட்டும் இல்ல, எல்லா வகையான ஆற்றலையும் கொடுத்தது அதுதான் ஆணித்தரமா சொல்லுது. அப்படின்னா ஒரு அணுவை இயக்குற சக்தியிலிருந்து ஒரு நட்சத்திர கூட்டத்தை உருவாக்குற சக்தி வரைக்கும் எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். அப்போ ஒரு விஞ்ஞானி ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கிற திறமையா இருக்கட்டும், ஒரு கலைஞர் வரைகிற ஓவியமா இருக்கட்டும், ஆமா. ஒரு புயல் உருவாக்குற ஆற்றலா இருக்கட்டும், எல்லாத்தோட ஊற்றும் ஒண்ணுதான் சொல்றீங்களா? இதுவே ஒரு பெரிய கருத்து. ஆமா. ஆனா அடுத்த வரிய படிக்கும்போது அப்படியே தலைகீழா மாறுதே. ம். எனதல்லலை நீக்கி அருட்பெருஞ்சோதி. இவ்ளோ பெரிய பிரபஞ்ச சக்திகளை பத்தி பேசிட்டு டக்குன்னு ஒரு தனிப்பட்ட மனுஷனோட துன்பத்தை பத்தி பேசுறாரு. அல்லலை, அதாவது என்னோட கஷ்டத்தை நீக்குனதுன்னு சொல்றாரு. இது எப்படி பொருந்தும்? இந்த கேள்விதான். எனக்கு இது கொஞ்சம் நம்ப முடியாததா இருக்கு. சூப்பர் நோவாவை உருவாக்குற சக்தியும் என்னோட மனக்கவலையை தீர்க்கிற சக்தியும் ஒண்ணுதான் சொல்றது எப்படி? இந்த கேள்விதான் இந்த வரிகளோட மையப்புள்ளி. இந்த இணைப்பு தான் வள்ளலாரோட தத்துவத்தோட உச்சம். நாம பொதுவா என்ன நினைப்போம்? என்ன? கடவுள் எங்கேயோ வானத்துல இருக்காரு, அவர் பெரிய விஷயங்களை எல்லாம் பார்த்துப்பாரு, நம்ம சின்ன சின்ன கஷ்டம்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு நினைப்போம் இல்லையா? ஆமா, பெரும்பாலும் அப்படிதான். ஆனா இங்க அவர் அந்த பிரிவினையை உடைக்கிறார். எந்த மகாசக்தி இந்த அண்டசராசரங்களை இயக்குதோ அதே சக்தி தான் உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க மனசுக்குள்ள உட்கார்ந்து உங்க தனிப்பட்ட துன்பத்தை, அதாவது அல்லல நீக்குதுன்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் சுலபமா இருக்கும். நிச்சயம். இப்ப சூரியனை எடுத்துக்குவோமே. சரி. சூரியனோட சக்தி பிரம்மாண்டமானது. அது கோடிக்கணக்கான மைல்களுக்கு ஒளி கொடுக்குது, கிரகங்களை ஈர்த்து வைக்குது. ஆனா அதே சூரியனோட சின்ன கீற்று உங்க வீட்டு ஜன்னல் வழியா வந்து ஒரு சின்ன செடியை வளர வைக்குது இல்லையா? ஆமா, வைக்குது. அந்த செடிக்கு தேவையான சக்தியை கொடுக்குது. பிரபஞ்சத்தை இயக்குற சூரியனுக்கு அந்த ஒரு சின்ன செடியோட தேவை ஒரு பொருட்டில்லாத விஷயம் இல்ல. அதுபோலதான் இந்த பிரபஞ்ச சக்தியும். அது பெருவெளியையும் இயக்குது, உங்க உள்வெளியையும் சரி செய்யுது. அருள்ங்கிறது தூரத்துல இருக்கிற ஒரு விஷயம் இல்ல, அது உங்களை விடுவிக்கிற ஒரு தனிப்பட்ட அனுபவம்னு இந்த வரி ஆழமா உணர்த்துது. ரொம்ப அருமையான விளக்கம். அந்த பெரிய சக்திக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளியே இந்த ஒரு வரி இல்லாம பண்ணிடுது. சரி, இதுக்கப்புறம் வர்ற வரிகள் இன்னும் இன்னும் ஆழமா போகுது. ஆரிய லகம்புறம் அருட்பெருஞ்சோதி, அகப்புறம் புறப்புறம் அருட்பெருஞ்சோதி. இங்கே அகம் புறம்னு 2 வார்த்தை இருக்கு. அகம்னா உள் உலகம், புறம்னா வெளி உலகம் நமக்கு தெரியும். ஆனா இந்த அகப்புறம் புறப்புறம் இதெல்லாம் என்ன புதுசா இருக்கு? இதோ ஒரு வரைபடம் மாதிரி உணர்வுகளை அடுக்குவாரே, இது என்ன மாதிரியான அடுக்கு? ஆமாம், இது ஒரு முழுமையான தத்துவ வரைபடம் தான். இருப்போட வெவ்வேறு அடுக்குகளை ரொம்ப நுட்பமா பிரிக்கிற முறை இது. இதை நம்ம சுலபமா புரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. முதல்ல அகம். இது முழுக்க முழுக்க உங்களோட உள் உலகம், உங்க எண்ணங்கள், உணர்வுகள், கனவுகள், உங்க ஆன்மா. வெளி உலக தொடர்பில்லாத உங்களுக்கு மட்டுமேயான ஒரு விழி. சரி. அடுத்தது புறம். இது முழுக்க முழுக்க வெளி உலகம். நீங்க பார்க்குற இந்த உலகமே அதுதான். மலை, நதி, மத்த மனுஷங்க, கிரகங்கள்னு கண்ணுக்கு தெரியுற எல்லாமே. சரி, இது தெளிவா புரியுது. அகம்னா நான், புறம்னா இந்த உலகம். ஆனா அந்த மத்த ரெண்டும், அகப்புறம்னா என்ன? உள்ளேயும் வெளியும் கலந்ததா? சரியா பிடிச்சிங்க. அகப்புறம்ங்கிறது உள்வெளி இணைப்பு பாலம். இணைப்பு பாலமா? ஆமா,
அதாவது உள்ளே இருக்கிற உங்க மனசும் ஐம்புலன்களும் வெளியே இருக்கிற உலகத்தோட தொடர்பு கொள்ற இடம். இப்போ நீங்க ஒரு ரோஜா பூவை பாக்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த பூ புறம். அந்த பாக்குற உங்க கண்ணும் அதை உணர்ற உங்க மனசும் அகம். இந்த ரெண்டும் சந்திச்சு ஆஹா பூ அழகா இருக்குன்னு ஒரு அனுபவம் உருவாகுது இல்லையா? ஆமா. அந்த அனுபவம் நடக்கிற இடம்தான் அகப்புறம். நம்மளோட புலன் அனுபவங்கள் எல்லாமே அகப்புறம்தான். ஓகே ஓகே. இது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. அகம்ங்கிறது நம்ம மனசுல ஓடுற சாஃப்ட்வேர், புறம்ங்கிறது வெளியில இருக்கிற இன்டர்நெட். இந்த ரெண்டையும் இணைக்கிற கீபோர்டு, மவுஸ், ஸ்கிரீன் தான் அகப்புறம். நான் சொல்றது சரியா? மிக அருமையான ஓமை. இது புரிதலை இன்னும் எளிமையாக்கிடுச்சு. இப்ப கடைசி அடுக்குக்கு வருவோம், புறப்புறம். சரி. இதுதான் இன்னும் ஆழமானது. இது வெளி அடுக்கு. அதாவது நம்ம பார்வைக்கு, நம்ம புலன்களுக்கு, நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட பிரபஞ்சத்தோட வெளிப்புற அடுக்குகள். ஓ. நாம இன்னும் கண்டுபிடிக்காத நட்சத்திர மண்டலங்கள், நமக்கு தெரியாத பரிமாணங்கள், விஞ்ஞானிகள் சொல்ற டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி மாதிரி நாம் அறியாத பிரபஞ்ச பகுதிகள் எல்லாமே இந்த புறப்புறம்ங்கிற வகைக்குள்ள வரும். அப்போ அவர் ஒரு முழுமையான பட்டியலே கொடுக்கறாரு. என்னோட ஆழ்மன சிந்தனை, நான் பார்க்கிற இந்த உலகம், இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற உரையாடல், அப்புறம் எனக்கு தெரியாத பிரபஞ்ச ரகசியங்கள், இப்படி எல்லாத்தையும் 4 கட்டத்துக்குள்ள அடக்கிட்டாரு. இது எல்லாத்தையும் ஏன் சொல்றார்? ஏன்னா இந்த ஒவ்வொரு அடுக்குலையும் அந்த அருட்பெருஞ்சோதி நீக்கமர நிறைஞ்சிருக்குன்னு சொல்றதுக்கு தான். எல்லாத்துலயுமா? ஆமா. உங்க ஆழமான எண்ணமான அகமாகட்டும், நீங்க பார்க்கிற புறமாகட்டும், உங்க புலன் அனுபவமான அகப்புறமாகட்டும், இல்ல உங்க அறிவுக்கு எட்டாத புறப்புறமாகட்டும், அது இல்லாத இடமே இல்லைன்னு அறுதியிட்டு சொல்றார். ஆ, இது ஒரு முழுமையான, எங்கும் நிறைந்த தன்மையை, ஒரு சர்வ வியாபகத்தை சொல்லுது. ஆனா பாருங்க, மறுபடியும் அடுத்த வரியில அந்த அனுபவத்தை தனிப்பட்டதா மாத்துறாரு. கரெக்ட். ஆரமுது தெனக்கருள், அருட்பெருஞ்சோதி. எனக்கு கிடைத்த அரிய அமுதம் போன்ற அருள்னு இதை எடுத்துக்கலாமா? அந்த பிரம்மாண்டமான இருப்பை உணர்ந்த பிறகு அது ஒரு இனிமையான அனுபவமா மாறுதுன்னு சொல்றாரா? 100க்கு 100 சரி. பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அடுக்குலையும் அது நிறைஞ்சிருக்குங்கிற அறிவுபூர்வமான உண்மையை சொல்லிட்டு, அந்த உண்மையை உணரும்போது கிடைக்கிற அனுபவம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு. அது ஒரு பயமுறுத்துற பிரம்மாண்டம் இல்ல. இல்லையா? இல்ல. அது ஆரமுது, அதாவது தெவிட்டாத தேவாமுதம் மாதிரி இனிப்பானது, புத்துயிர் கொடுக்கறதுன்னு சொல்றாரு. அறிவால உணர்ற உண்மைய அனுபவத்தால உணர்ற இனிமையா மாத்துற வரி இது. இப்போ ஒளியோட உருவகம் ரொம்ப தெளிவா வருது. அடுத்த வரிகள், சூரிய சந்திர அருட்பெருஞ்சோதி, ஜோதியுட் ஜோதி அருட்பெருஞ்சோதி. சூரியனும் சந்திரனும் நமக்கு தெரிஞ்ச, நாம பாக்குற ஒளியோட மூலங்கள். மாமா, அவையே அருட்பெருஞ்சோதியோட வெளிப்பாடுன்னு புரியுது. ஆனா இந்த ஜோதியுட் ஜோதி அப்படிங்கிறது என்ன? ஒளிக்குள் இருக்கும் ஒளின்னு நேரடியா அர்த்தம் எடுத்துக்கலாமா? இதுதான் இந்த தத்துவத்தோட அடுத்த கட்டம். சூரியனும் சந்திரனும் நாம பார்க்கிற இயற்பியல் சார்ந்த ஒளி. சந்தேகமே இல்லாம அதுவும் அந்த அருட்பெருஞ்சோதியோட வெளிப்பாடுதான். ஆனா அந்த அருட்பெருஞ்சோதி இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒளிய கொடுக்கிற மூல ஒளி. அதுதான் ஜோதியுட் ஜோதி. ஒரு நிமிஷம், நான் முயற்சி பண்றேன். இது ஒரு விளக்குக்குள்ள இருக்கிற மின்சார மாதிரி தானே? விளக்கு தான் சூரியன், ஆனா அந்த விளக்கை எரிய வைக்கிற கண்ணுக்கு தெரியாத சக்தி தான் ஜோதியுட் ஜோதியா? நீங்க சொன்ன ஊமை மிகச்சரியா பொருந்துகிறது. ஆனா அதை இன்னொரு படி மேல கொண்டு போவோம். ஓஹோ, எப்படி? அந்த மின்சாரம் அந்த விளக்கை எரிய வைக்கிறது மட்டும் இல்லாம, அந்த விளக்கு எரியுதுங்கிறத உணர்ற அறிவாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அறிவாகவும் இருக்கா? ஆமா, அதுதான் இன்னும் சரியான விளக்கம். அதாவது சூரியனை ஒளிர செய்யற அந்த அடிப்படை மூல உணர்வு அல்லது பேரறிவு. அது வெறும் சக்தி மட்டும் இல்ல, அது ஒரு உணர்வு நிலை. ஓ, அப்போ அது வெறும் பவர் சோர்ஸ் மட்டும் இல்ல, அது ஒரு கான்ஷியஸ்னஸ், அதாவது ஒரு பேரறிவு. அதனாலதான் அடுத்த வரியில என்றாரியர் புகழ்தரும் அருட்பெருஞ்சோதின்னு வருதா? சரியா சொன்னீங்க. ஆரியர்னா ஞானிகள்னு அர்த்தம். சாதாரண மக்கள் சூரியனை சந்திரனை வணங்கலாம். ஆனா ஞானிகள் இந்த பௌதீக ஒளிகளுக்கு பின்னாடி இருக்கிற மூல ஒளிய, அந்த பேரறிவை உணர்ந்து அதை புகழ்கிறார்களா? அருமை. நீங்களே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க. அதுதான் கருத்து. ஞானிகள் வெறும் வெளிப்பாடுகளை பார்த்து மயங்க மாட்டாங்க. அவங்க மூலத்தை தேடி போவாங்க. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எது ஒளிய கொடுக்குதோ அந்த மூல ஒளியத்தான் அவங்க போற்றி புகழ்கிறார்கள்னு இந்த வரி தெளிவுபடுத்துது. இப்போ கடைசி வரிகளுக்கு வர்றோம். இது ஒரு தீர்மானத்தை, ஒரு முழுமையான சரணாகதியை போல ஒலிக்குது. பெருவை தினியுனை அருட்பெருஞ்சோதி பிடித்தனம் உனக்கு நம் அருட்பெருஞ்சோதி. இதோட பொருள், இனி உன்னை விட்டு பிரியவே மாட்டேன்,
உன்னையே கெட்டியா பிடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது ஒரு ஆன்மீக பயணத்தோட இறுதி கட்டமா? நிச்சயமா. இது இதுவரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா உண்மைகளையும் உணர்ந்த ஒரு ஆன்மாவோட குரல். பிரகடனமா? ஒரு பிரகடனம்னே சொல்லலாம். அருளோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டாச்சு, அது பிரபஞ்சத்தோட எல்லா அடுக்குலையும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு, அதுதான் எல்லா ஒளிக்கும் மூல ஒளிங்கிறதையும் உணர்ந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன? ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா? ஆமா. அந்த முடிவு தான் இந்த வரிகள். இனி உன்னிடமிருந்து எனக்கு பிரிவு இல்ல, பிரிவு இனி உனை. அடுத்த வார்த்தையை பாருங்க. பிடித்தனம் உனக்கு நம். நானுன்னு சொல்லாம நாம்னு பன்மையில சொல்றாரு. ஆமா, அது ஏன்? இது தன்னை முழுமையா அந்த பேருண்மை கிட்ட ஒப்படைக்கிறத காட்டுது. நான்கிற அகந்தை கரைஞ்சு அந்த பேருணர்வோட ஒன்றாகி நாம் ஆகிடுறாங்க. இது பிரிவோட முடிவையும் நிரந்தரமான இணைப்போட தொடக்கத்தையும் அறிவிக்கிற ஒரு பிரகடனம். இந்த மொத்த பயணத்தோட உச்சமா கடைசி வரி எல்லாத்தையும் இணைக்குது. அறிவே வடிவெனும் அருட்பெருஞ்சோதி. இவ்ளோ நேரம் அருள், சக்தி, ஒளி, ஜோதின்னு பேசிட்டு வந்து கடைசியில அதோட உண்மையான வடிவம் அறிவுன்னு சொல்றது ஒரு பெரிய திருப்பம் மாதிரி இல்லையா? ஆமாம். அதாவது அந்த மூல சக்தியோட உண்மையான அடையாளம் அறிவுதானா? ஆமா, இதுதான் உச்சகட்ட வரையறை. இதுதான் சிகரம். இதுவரைக்கும் அருள் என்பது ஒரு சக்தியா பார்த்தோம், எங்கும் நிறைந்த ஒன்னா பார்த்தோம், மூல ஒளியா பார்த்தோம். ஆனா அதோட அசல் இயல்பு, அதோட உண்மை வடிவம் என்ன? என்ன? அது தூய அறிவு அல்லது பேரறிவு. அது வெறும் சக்தி மட்டும் இல்ல, அந்த சக்தியை இயக்கும் அறிவும் அதுவே. அதனால அந்த அருளை அடையறதுனா அந்த பேரறிவை அடையறது தான் அர்த்தம். எப்போ ஒருத்தரோட உண்மையான இயல்பு அந்த அறிவுமயமான ஒளிதான்னு உணரப்படுதோ, அப்போ எல்லா பிரிவுகளும் எல்லா துன்பங்களும் முடிவுக்கு வருது. அந்த அறிவில் கரைஞ்சு போறதுதான் முழுமையான இணைப்பு. நினைச்சு பார்த்தா பிரமிப்பா இருக்கு. பிரபஞ்சத்தோட எல்லா ஆற்றல்களோட மூலத்துல இருந்து ஆரம்பிச்சு அது எப்படி ஒரு தனிப்பட்ட நபரோட துன்பத்தை நீக்குதுன்னு பார்த்து, ம். அதுக்கப்புறம் இருப்போட 4 அடுக்குகளான அகம், புறம், அகப்புறம், புறப்புறம் எல்லாத்துலயும் அது எப்படி நிறைஞ்சிருக்குன்னு உணர்ந்து சூரியன் சந்திரனை தாண்டின மூல ஒளிய தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில அந்த பேருண்மையோட உண்மையான வடிவம் அறிவுதான்னு அது கூட இணையற ஒரு முழுமையான பயணத்தை இந்த சில வரிகளுக்குள்ள பார்த்திருக்கோம். ஆமா, இந்த வரிகள் ஆன்மீக பயணத்தோட ஒரு சுருக்கமான ஆனா ரொம்ப முழுமையான வரைபடம். ஒவ்வொரு வரியும் அடுத்த தத்துவ படிக்கட்டுக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. அதனால இது வெறும் கவிதை இல்ல. இது ஒரு தியானத்துக்கான வழிகாட்டி. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த வரிகள் அருளோட வடிவமே அறிவுன்னு, அதாவது அறிவே வடிவுன்னு சொல்லுது. அப்படின்னா நாம ஏதோ ஒன்ன ஆழமா புரிஞ்சுக்கிற ஒவ்வொரு தருணமும், ஒரு கணக்கு புதிருக்கு விடை கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு நொடியும், ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கிற ஒவ்வொரு கணமும் அந்த பேரறிவை, அந்த அருளை நோக்கிய ஒரு சின்ன அடியா இருக்கலாமோ? ஒருவேளை அறிவு தேடுறதே அருளை தேடுவதோட ஒரு வடிவமா இருக்கலாம். இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.